சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அவ்வளோ பெரிய குதிரையை ஒரு சிறிய கடிவாளத்தினால் அந்த குதிரையை ஓட்டுகிறவன் நடத்துகிறான். லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும், ஸ்பீடை குறைக்கணும், ஜாஸ்தியாகணும்னா ஒன்றும் இல்லை. இந்த கடிவாளம், இந்த திருண்டுதுங்க இங்கே போட்டு இதை வச்சு தான் நடத்துகிறான். பெரிய கப்பலை பாருங்கள், சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது. அவ்வளோ பெரிய கப்பல் திருப்ப முடியுமா? இதை போகிற திசை சரியில்லைன்னா, பிடிக்கலைன்னா அது திருப்ப முடியுமா? யாக்கோபு சொல்ல திருப்பலாம். அது திருப்புறதுக்கு இவ்வளோ பெரிய கப்பலை திருப்புறதுக்கு இதை விட பெருசாக தான் கொண்டாடணும் கிடையாது. இவ்வளோ பெரிய கப்பலை திருப்புறதுக்கு சிறிய சுக்கான். அந்த ஒரு மனுஷன்னா எவ்வளோ பெரிய ஆள் ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் சக்தியும் கடவுள் இந்த நாவில் வச்சிட்டார். அதுதான் நாவின் அதிகாரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது ஜாக்கிரதையாக இருக்கணும், மற்றவங்களை என்னன்னு சொல்கிறீங்கன்றதையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கருவி, இதை ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பயன்படுத்திடக்கூடாது, இதை ஒரு பாம்பு மாதிரி பயன்படுத்திடக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாம்பு போடுற வேலை நிறையா நடத்தக்கூடாது. சில வீடுகளில் தினந்தோறும் பாம்பு தான் போட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ரூமில் வச்சு போட்டாங்க, அடுத்த நாள் லிவிங் ரூமில் வச்சு போடுறது, அப்புறம் கிச்சனில் வச்சு போடுறது, ரோட்டில் வச்சு போடுறது, போட்டு 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயா காலு கையெல்லாம் தொங்கிட்டு இருக்குது, கை காலெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த பாம்பு வெடின்னு வெடித்து வாயின் வார்த்தைகள் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது, காயப்படுத்துகிறது, அழிக்கிறது, சீரழிக்கிறது.